அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பெயர்ச்சி பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஒருவர் சுகமாக சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா 2 கிரகங்கள் நல்லா இருக்கணும்னு குரு பகவான் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் தான் சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன், கலத்திர காரகன், பெண்களை குறிக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது. திருமணத்துக்கு காரகன், கலத்திர காரகன் சொல்லுவோம். அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட அனைத்தையும், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட, உல்லாச விடுதிகள், ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுக்கிரனானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக உட்காந்துட போறார். யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா ராகுவோட இணைவு பெற்றிருக்கு. அப்போ அது போகவே அந்த சுக்கிரன் வீட்டில் குரு பகவானும், குருவின் வீட்டில் சுக்கிரனும் போய் பரிவர்த்தனை பெற்று அமரப் போகிறது. ஸோ இந்த பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷப ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியானது வருகின்ற 28/1/2025 அன்று கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார். அப்போ உங்க ரிஷப ராசினருக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. அப்ப 10ஆம் இடத்தில் நிஸ்பலத்தோடு இருந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு சென்று உச்ச பலத்தை அடைகிறது. அது ராகுவோடு சேர்ந்து அமையப்பெறுகிறது. அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் அமையக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியானது, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில குரு பகவானும், குருவினுடைய வீட்டிலே சுக்கிரனும் அமையப்பெறுகிறது. அப்போ சுக்கிரனுங்கிறது ரிஷபராசினருக்கு யாரு? உங்க ராசி அதிபதி, லக்ன அதிபதி தான் சுக்கிரன். அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கும்போது, நீங்க உங்க ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கும்போது நீங்க நல்லா இருக்க போறீங்க. அப்போ உங்களுடைய செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு. அப்ப நீங்க எதை நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பை அடையக்கூடிய தன்மை, சந்தோஷம், மனமகிழ்ச்சி 11ஆம் இடத்தில் இருக்கார். நீங்க சந்தோஷப்பட போறீங்க, மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள், நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள். உங்க மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெற போகிறது. எதையெல்லாம் தடைப்பட்டு உங்க ஆசைகள் நிறைவேற்றாமல் எதையெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி ஆனது நிச்சயமாக அமையும். புகழ், கௌரவம், சுய கௌரவம் மேலோங்கும். தான் யாரு என்று வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். யாரோட சேர்ந்திருக்கார்? ராகுவோடு சேர்ந்திருக்கார். ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம். அப்போ பிரம்மாண்டமாக தன்னை வளர்த்தி கொள்ளக்கூடிய, தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய, தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது. 6ஆம் அதிபதி அதே சுக்கிரன் தான். 6க்குரியவன் 11ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள ஆட்பட்டு கொண்டு அதுக்குள்ள இருந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கிர பயிற்சின்னு சொல்லுவேன். ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தாரோ அந்த எதிர்ப்பாளிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அல்லது எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கடனால பிரச்சனை, கடனை அடைக்க முடியாத நிலை, கடன் வருத்தி கொண்டிருந்த நிலையானது இப்ப மாறப்போகிறது.
கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை, கடனை கட்டக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அங்கம். ஏன்னா சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அல்லவா. அப்போ அந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறும்போது இரண்டு பணக்காரர், அதாவது ஒரு மனிதனுக்கு சொகுசாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா அந்த குருவும் சுக்கிரனும், அவங்க நல்ல நிலையில் இருந்தால் அவங்க சொகுசாக லக்ஸரியாக இருக்க போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ கடனை அடைத்து விடலாம், கடன் மூலியமாக தன்னை வளர்த்தி கொள்வது, கடனை வாங்கி வளர்ச்சி பெறுவது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் யாராவது ரிஷபராசி என்பவர்கள் நோயாக இருந்து, அதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளமாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கிறோம். ஏன்னா ஆறுக்குரியவன் நோயை குடிக்கக்கூடியவன் தனக்கு ஆறில் போய் மறையும் போது நோயை தீர்க்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது 6ஆம் இடம் நோயை கொடுக்கிறது என்றால் 11ஆம் இடம் நோயை தீர்ப்பதற்குரிய ஒரு இடம். ஸோ அந்த வகையில் சுக்கிரன் 11 போயிரும்போது தன்னுடைய நோயை, தன்னுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலைஞ்சு திரிந்து கொண்டிருந்தவர்கள், கடந்த ஒரு வருடமாகவே இந்த பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து சொல்யூஷன், அதாவது அது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். வெற்றி பெறுவீங்க அல்லது அதிலிருந்து அந்த வழக்கிலிருந்து வெளிவந்துருவீங்க. ஸோ அந்த தன்மையை அது கொடுக்கும். சுக்கிரனும் ராகுவும் இணைந்து 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ போகக்காரகன், தன்னுடைய ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை. அப்போ இதுவரைக்கும் தன்னுடைய ஆசை என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாகனம் வாங்கணும், இதுதான் என்னுடைய ஆசையாக இருந்தது. இந்த 2025 ஒரு நல்ல வாகனங்கள், பிரம்மாண்டமான ஒரு வாகனம் வாங்கணுங்கிறத என்னுடைய ஆசை கனவாக இருந்தது. இந்த கனவை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கிர பயிற்சின்னு சொல்லுவேன். அப்போ வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த ஒரு காலகட்டங்கள். அதே சமயத்தில் வீட்டுக்கு அதே தான், வீட்டுக்கு காரக கிரகம் அதே சுக்கிரன் தான். சுக்கிரன் பிளஸ் ராகு, சுக்கிரன் வீட்டுக்காரகன், ராகு பிரம்மாண்டம், ரெண்டு சேரும்போது பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பை உங்கள் எண்ண ஓட்டத்துக்கு கொடுக்கும். அது செயல்படுத்தியே தீரும். அப்போ ஒரு கடனையை வாங்கியாவது ஒரு வீட்டை கட்டிடலாம். இதுவரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்து எத்தனையோ பணம் செலவாகிவிட்டது. இனி தனக்காக, தன்னுடைய கௌரவத்துக்காக, தன்னுடைய இருப்பிடத்துக்காக, தான் இருப்பதற்காக, தான் ஆசைப்பட்ட ஒரு வீட்டை அமைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். என வீட்டுக்கு காரகன். அப்போ சொகுசுக்கு சாரணம், சொகுசு பங்களா, சொகுசாக இருக்கணும், லக்ஸரியா இருக்கணும், தான் நினைத்தது சாதிக்கணும், நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அமைப்பும் இங்கே இருக்கிறது. சரி, அதே சமயத்தில் சுக்கிரனுங்கிறது காதல் காரகன் அல்லவா. அப்போ சுக்கிரன் வலிமையாக இருக்கும்போது, தான் ராசிதிபதி வலிமையாக இருக்கும்போது தான் ஆசைப்பட்ட காதலை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது காதல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அது ராகுவோடு இருக்கிறதுனால அந்நியரோடு இருக்கக்கூடிய தன்மை, அதர் காஸ்ட், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்த தொடர்புகளை உருவாக்கும் இந்த காதல் வாயிலாக. ராகுங்கிறது வெளிநாட்டு காரகன் அல்லவா. அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உண்டு. தான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், ரொம்ப நாளாக போகணுங்கிற ஆசை, இந்த ஊருக்கு போகணும், இந்த பிரயாணத்துக்கு போகணும், அந்த பிரயாணங்கள் அத்தனையும் சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரி, எங்கே தான் சார் நமக்கு கொஞ்சம் கெடுதல் வரும்? அளவுக்கு அதிகமான ஆசைக்காரன் போகக்காரகன் சுக்கிரன், ராகுன்னா ஒரு பாம்பு அல்லவா. அப்போ களத்திர ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்கள் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்கள் என்றால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும் என்பதை மட்டும், இந்த விஷயத்தை மட்டும் ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த கெடுபலன்களையும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. ஏன்னா சுக்கிரன் என்பது கையிருப்பு பணக்காரகன், குரு அங்கிறது பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு உட்கார்ந்துருக்கார், சுக்கிரன் ராகு சேர்ந்த பிரம்மாண்டமான பணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாக செய்யக்கூடிய தொழிலையும் வேலையிலும் திடீர் ப்ரமோஷன், திடீர் இன்க்ரிமெண்ட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஆனால் சுக்கிரன் ராகு இணையும் போது அந்த காமம் சார்ந்த விஷயத்தில் மட்டும், கலத்திர விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் என்பதை
மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அதே சமயத்தில் செட்டில் ஆவானா, அதாவது பெண்கள் சார்ந்த பெண்களுக்கு நல்லது நடக்கும். சுக்கிரன் பெண்களுக்கு காரகன், அது இளமை பெண்களுக்கு காரகன். பெண்கள் தயாரிக்கக்கூடிய, பெண்களோடு சேர்ந்து பணிபுரியக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் சாதகம்தான். அழகு சம்பந்தப்பட்ட இந்த சுக்கிரன் இந்த இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது இருக்கும். அழகாக லக்ஸரியான ஆடம்பரமான உடை அணிந்து கொள்வதும் தன்னை அழகுபடுத்தி கொள்வதும் இதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே அழகுபடுத்தக்கூடிய தொழில்கள் சார்ந்த பியூட்டி சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர் வச்சுட்டு இருக்கிறவங்க அல்லது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட துணி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. சுக்கிரன் ராகு சேரும்போது கலைத்துறையில் பிரம்மாண்டத்தை படைக்கக்கூடிய தன்மை. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர், அது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய, வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய, பிரம்மாண்டமான புகழை கொடுக்கக்கூடிய, புதிய புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், ஹோட்டல் அதாவது இலை போட்டு பரிமாறக்கூடிய ஹோட்டல் சம்பந்தப்பட்ட அல்லது உல்லாச விடுதிகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ரிஷபராசி என்பவர்களுக்கு சொகுசையும் சொகுசு வாழ்க்கையும் பணம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய, கடன் நோய் வம்பு வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன். உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார், எந்த இடத்தில் இருக்கார், என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, 3-8 மறைஞ்சிருக்காரா, சுக்கிரன் வலுவாக இருக்காரா, ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், திக்பலம், வர்க்கோத்தம பலம், இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கா, இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும். தசாபுத்தியின் அடிப்படையிலும் பலன்கள் மாறுபடும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.